வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நீ எப்படி நடக்க வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும், எதை நடப்பிக்க வேண்டும், எங்கே போக வேண்டும், என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யாரிடத்தில் பழக வேண்டும், யாரிடத்தில் பழகக்கூடாது என்கிற ஆலோசனைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. தேவ பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 73 அதிகாரம் 24 வசனத்தில், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனை நடக்க வேண்டிய அவசியம். இங்கே பக்தன் சொல்லுகிறான், நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி. இதே நாளிலே கர்த்தராகிய ஆண்டவர், மகா வல்லமை நிறைந்த தேவன், உன்னதரமாகிய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் என்னது அடுத்தது, நீ எங்க போகணும், எங்க வரணும் ஆலோசனை கொடுக்க கர்த்தர் உன் பக்கத்திலே வந்திருக்கிறார். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீயா எடுக்கிறது அல்ல, தேவன் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை. தேவன் அவருடைய ஆலோசனை தந்து உன்னுடைய ஆலோசனை அவர் நிறைவேற்றுவாராக. இதே நாளில் கர்த்தராகிய ஆண்டவர் பலத்த துருகமாய் இறங்கி வந்து உனக்காக இரக்கம் செய்ய போகிறார். முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனை தந்து என்னை ஏற்றுக்கொள்வீர், என்னை ஏற்றுக்கொள்வீர். நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் முழுமையாக உம்முடைய ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று இதே நாளில் கூட உம்முடைய ஆலோசனை எடுத்துக்கொள்கிறேன். இதை பார்க்கிற யாவருக்காக நான் செபிக்கிறேன். குடும்பமாக என்னோடு சேர்ந்து செபியுங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் என்ன எப்படி என்கிற ஆலோசனைகளை கொடுத்து, எந்த வேலைக்கு போக வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுத்து, யாரிடத்தில் பழக வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கொடுத்து, எத்தனை பேரிடத்திலே பழகி நீங்கள் மோசம் போயிருக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்பி நீங்கள் மோசம் போயிருக்கிறீர்கள். நீங்கள் மலை போன்று நம்புறவர்களே உங்களை விட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் நம்ப வேண்டியது நங்கூரமான ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதே நாளில் இதை குடும்பமாய் கைகோர்த்து பார்த்து கொண்டிருக்கிற, ஜபத்தோடு தியானித்துக் கொண்டிருக்கிற, ஜபத்தோடு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறேன். நான் உன்னை எப்படி நடக்கணும்னு காண்பிப்பேன், பாதைகளை காண்பிப்பேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறதை அறிந்து என் வழியிலே நீ வா, என் வழியிலே ஜீவன் உண்டு. உன்னை சதிமோசங்களுக்கு தள்ள சாத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ அவருடைய வழியில் உன்னை அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய வழியிலே நீ போ, அவருடைய பாதையிலே அது நீதியின் பாதை, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அப்பா, இவர்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆலோசனை மேல் நடந்து, உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டு நடக்க கிருபை செய்யும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.